சரி, ம், இப்போ ம், ஒரு அலுவலக நிமித்தமான பயணம். ம், ம். அந்த இரவில் பயணம்ங்கிறது ஒரு நல்ல சுகமான ஒண்ணுதான். ஆமா. அந்த காலத்துல ம், இரவில் பயணங்கிறது எப்படி இருக்கும்? தாய் தகப்பனாரோட சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ம். நீங்க கூட இந்த வில்லு வண்டியில எல்லாம் போயிருக்கீங்க என்ன? ஆமா. அதோட இந்த பயணம்ங்கிறதுல எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்து வருது. என்னன்னா, வழி அனுப்ப வந்தவனின் ம். கண்ணில் தெரிந்த காதல் இனிமையாக்கியது அந்த பயணம் முழுவதையும் அப்படின்னு ஒரு வழி அனுப்ப வந்தவனின் கண்ணில் தெரிந்த காதல் இனிமையாக்கியது அந்த பயணம் முழுவதையும். ஆமா, உண்மைதான். ஆனா இந்த பவானி சாகர் பயணம் பண்ணல, இந்த பயிற்சிக்கு போகும்போது ம், நம்ம அலுவலக நண்பர் சகோதரர் இந்த கணேசன் வந்து எனக்கு ஒரு தண்ணி பாட்டிலும் ம், ஒரு 4 வாழைப்பழமும் ம், ஒரு பெரிய பிஸ்கட் பாக்கெட் மேரி கோல்டு வாங்கி கொடுத்தாரு. ம், ம். அந்த 48 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ம். அந்த கணேசனோட நினைவுகள் வந்து ஆக்கிரமிச்சு அந்த கனிவு, காதல், நட்பு அது கண்ணிலே தெரிஞ்சிடும். அந்த சட்டிலா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு, இப்ப நம்ம பேருந்துல போயிட்டு இருக்கோம். ரயில் பயணம் எப்போதுமே விசேஷமானது. ஏன்னா அந்த பயணம் முடிச்சு வீட்டுல போய் இருக்கும் போதும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஹிந்தி வார்த்தை, யாத்திரி கிருபியன் சாங்க தியா ஹே வாயில வந்து சொல்ல என் ஜோடி மஞ்சக்குரிய அந்த பாட்டுல முன்னாடி ஒண்ணு படிப்பான் தெரியுமா? அது என்ன மொழின்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அதே மாதிரி முன்னக்கூட்டி வந்தவங்களையும் மூச்சிறைக்கி ஓடி வந்தவங்களையும் அந்த ட்ரெயின் கிளம்பின பிறகு ஒண்ணு போல தாளாட்டி சிரட்டி அதோட தாலாட்டு வந்து எல்லாருக்குமானது. ஆமா. இன்னொன்னு, அன்னைக்கு நைட்டு வீட்டுல போய் தூங்கும் போது ட்ரெயின்ல போயிட்டே இருந்த மாதிரி இருக்கும் தெரியுமா? இன்னொன்னு, இப்ப யோசிக்கும் போது ஒண்ணு தோணுது, எல்லா பயணத்தை விடையும் சிறந்த பயணம் எது தெரியுமா? தமிழ்லதான் அந்த வார்த்தையே இருக்கு. ஓஹோ. நடைபயணம். நீங்க வந்து இங்கிலீஷ்ல டிக்ஷனரி அடிச்சு பாருங்களேன், வாக்கிங்கிறது தவிர வேற எதுவும் வராது. அதுவும் ஒரு பயணம். ஆமா, நடைபயணம். எப்படின்னா, இப்ப கூட ஒரு சமீபத்துல ஒரு பெரிய அரசியல் தலைவர் தன் அரசியலுக்காக நடைபயணம் இந்த அளவுக்கு இந்தியா ஃபுல்லா இவ்வளவு பெரிய ஒரு நாட்டை நடந்தே அவர் வந்து போனாரு. ஆனா இது ஒரு பேரு, ஒரு மனிதனுக்கு கிடைத்த பெரிய பேர் என்னன்னா, ஒரு பெரிய மாநிலம் சொல்ற பேருங்கிறது பாக்கியம். ஆமா, அது ஒரு கொடுப்பினை. இது கிடைச்சுவிடும் எல்லாத்துக்கும். இதுல போனேன், ட்ரெயின்ல போனேன், பிளைட்ல போனேன், ஒரு 200 ரூபா கொடுத்தா ஏசி பஸ் கிடைக்கிறது இல்ல. ஆனா நடந்தே நான் வந்து தமிழ்நாடுக்குள்ள போனேன். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 டேஸ்ல அந்த வரையறுக்கப்பட்ட இதைய வச்சுட்டு அவர் இந்தியாவுல நடந்தே போயிட்டாரு. ஆமா, அதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய லட்சியம் என்னன்னா, ஒரு காலத்துல ஓய்வுக்கு பிறகு ஒரு தமிழ்நாட்டையாவது நடந்தே அவன் கடலை நீந்தி கிடக்கணும்னு நினைக்கும் போது நடந்தே. ஆமா, நடந்தே. இன்னொன்னு என்னன்னா, ஒரு பெரிய டான்ஸ், ஒரு நடனமே எது தெரியுமா? முதல் நடனமே நடைதான். அந்த நடை போட்டின்னு ஒண்ணு உண்டு தெரியுமா? ஓட்டப்பந்தயம் மாதிரி நடை போட்டின்னு ஒண்ணு உண்டு. அதுல நடக்கிறதே ஒரு நடனமா, ஒரு நளினமா நடப்பாங்க பாத்தீங்களா? சார், அதாவது இரவில் பயணம் அப்படிங்கறத பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. இரவில் பயணம்னா இந்த இது எதுக்கு சூட்டபிள் அப்படின்னா, ஒரு வடகிழக்கு பருவமழை வருதுன்னு வைங்களேன், இந்த இதெல்லாம் திறந்து விட்டுட்டு இந்த தெருவிளக்குல பெய்யற மழையை நீங்க ரசிக்கணும்னா, இந்த பெரிய மாநிலம் எங்கும் பெய்யற மழைய ஒரே மழை இரவுல ரசிக்கணும்னா இந்த இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட். இந்த மழை வெளியே பெய்யும் போது இந்த கார் கண்ணாடிக்கு உள்ள இருந்து குழந்தைகள் எழுதுறத பாத்திருக்கீங்களா விரலால? ஆமா, இதெல்லாம் வந்து அந்த பருவநிலையில கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு ஆனந்தம். ஆமா ஆமா ஆமா. அது மாதிரி உங்களுக்கு ஒண்ணு, அந்த சாலை விளக்குகள்ல வந்து சரசரன்னு சாரல், அந்த மலை சாரல் விட்டுறத வந்து பார்த்துட்டே போறதுக்கு வந்து இந்த பகல் நேர பயணங்களும் வந்து காட்சிகளை நமக்கு வந்து விருந்தாக்கும். அந்த இரவு பயணத்துல வந்து என்னன்னா, வெளியே வந்து எதுவும் ரசிக்கிறதுன்னு இந்த விளக்குகளை தவிர வேற எதுவும் இருக்கு. இன்னொன்னு பயணத்துல சொல்றது என்னன்னா, நம்ம சங்க இலக்கியங்கள் ஃபுல்லாவே பயணம் தான். சங்க இலக்கியத்துல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பயணத்தை பற்றியது. ஆமா, அது எப்படின்னா, ஒரு வியாபாரத்தின் நிமித்தம் பொருள் வரைக்கும் பிரிவு அப்படின்னு ஒரு வார்த்தையே உண்டு. அவங்க வந்து பயணத்துக்கு போறதும், இன்னொன்னு இலக்கியங்கள் ஃபுல்லாவே வீடு திரும்புதல் மட்டுமே. ஆமா, எந்த இலக்கியங்கள் எடுத்தாலுமே வீடு திரும்புதல், பயணம், இது மட்டும்தான். இன்னொன்னு சொல்லுவாங்க, பயணத்திலே இப்போ உள்ள பெரிய ஒரு பயணம் என்னன்னா, இலக்கற்று பயணம். இலக்கற்று பயணம்னா,
இப்ப நான் வந்து திக்கற்ற பயணம் ஒரு நோ டெஸ்டினேஷன் இலக்கற்றுங்கிறதுல என்ன, நாளைக்கு நம்ம ட்ரைனிங்காக நம்ம போறோம். ஆனா வந்து ஒரு நபரை சந்திக்க குற்றாலத்துல நான் வந்து 2 வீலர்லயே கிளம்பியிருக்கேன். வீட்டுல விட்டு கிளம்பி 10 நாள் ஆச்சு. இங்க மலைக்குன்றுகள், இந்த அருவி, இந்த மாதிரி பாலைவனங்கள், இந்த மாதிரி மலைகள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து திரும்ப நான் வீடு போய் சேர்றதுக்கு எப்போன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. அது வந்து நோக்கத்திற்கே இந்த நிலப்பரப்புகளை, நிலக்காட்சிகளை, பல வேறுபட்ட இந்த மனிதர்களை இந்த மாதிரி ரசிக்கிறதுக்கே போறாங்கல்ல. இதுதான் ஒரிஜினல் பயணம். நம்ம பயணம். ஆமா, அதாவது நம்ம அந்த ஒரு துக்க நிகழ்வுக்கு அந்த மாதிரி இந்த இருக்கு, ஒரு கல்யாணத்துக்கு, அது வந்து ஒரு நோக்கம் கொண்ட பயணம். அதனால இப்போதைக்கு உள்ள சாத்தியங்கள் நமக்கு வந்து இதுதானே. அதாவது நம்ம இந்த ஒரு இயல்பான ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கிறதுனால அந்த நமக்கு வந்து அந்த மாதிரி திக்கற்ற பயணங்கள்லாம் ஒருவேளை வந்து திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கை இளைஞர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அது சாத்தியப்படுது. மற்றவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல வேணா சாத்தியப்படலாம். அதே மாதிரி பயணத்துல இப்ப நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய நீண்ட பயணம் போக வேண்டிய சூழல். ஒரு நண்பரும் என் கூட வந்தாரு. பாலக்காடு ஒரு ஸ்டேஷனை தாண்ட போகுது. அவ்வளவு படபடப்பா வெளியே இறங்கி என்னையும் தூங்கிட்டு இருக்கிறவங்க எழுப்பி நள்ளிரவு 2:45 மேல அங்க இருந்து அந்த ஸ்டேஷன் அங்கேயும் பாக்குறது டீ வாங்கி வச்சாரு. என்னப்பா அப்படின்னு கேட்டா, என் உயிர், என் உணர்வு சண்முகப்பிரியா எங்க தானப்பா ஆயிட்டா அப்படின்னாரு. அந்த ஸ்டேஷன்ல அந்த ஸ்டேஷன் அந்த பாலக்காடு ஊருக்குள்ள. ஓஹோ. அப்ப வந்து ஒரு பாடல் அவரு செல்போன்ல ஒலிக்க விடுறாரு. என்னடா இப்படி சக்கா விழிச்ச, இன்னைக்கு உங்களுக்கு பாட்டே வர மாட்டேங்க. அதாவது அந்த பாட்டு சண்முகப்பிரியாவுக்கு யார் சொந்தமோ அவங்களுக்கு தான் வரும். நீங்க திடீர்னு தேடினா எப்படி வரும்? நீங்க எந்த பிரியாவாவது நினைச்சு ஒரு பாட்டை பாடுங்க. இந்த பாட்டு பிரியா பிரியா ஓ பிரியா திரும்பி அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அந்த பாடல்ல. இந்த பாடலை ஒழிக்க விடுறாரு. அது ஒரு 15 நிமிஷம் இருக்கு. அப்ப அவர் சொன்ன வேர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் உணர்வு இருக்கு மேடம், என் உயிர் இருக்கு மேடம். அந்த பேரை நான் மாத்திட்டேன்னு சொல்றேன். சண்முகப்பிரியாங்கிறது நீங்க இப்ப சொல்லும் போதுதான் எனக்கு இன்னொரு பாடல் ஞாபகம். வானுயர்ந்த சோலையிலே நீண்ட கண்ட பாதை எல்லாம் நான் இருந்து வாடுகிறேன்றது கூட அவளோடு பயணித்த அந்த பாதைகள்ல நடக்கும் போதும் கடக்கும் போதும் பயணிக்கும் போதும் அந்த நினைவுகள் வந்து அந்த கடந்த காலங்களை மீட்டிக்கிட்டே இருக்கு. அதுக்கு பிறகு உள்ள வந்தாரு. அவர் 2:45 பாலக்காடுல இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே நடக்க போறா. ஆனா அவருக்கு வந்து என்னன்னா, ஒருவேளை எங்கேயும் ஊருக்கு போயிட்டு வந்து அங்க இறங்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அந்த பாலக்காடுங்கிறத இது ஒரு காதல். ஆமா, உள்ள வந்துட்டு திரும்ப ஒரு பாட்டு போடுறாரு. வெண்பனி மலரே உன் வாசம் மலரின் சுவாசம் அப்படின்னு ஒரு பாட்டை மெல்லி நீங்க நாம கேட்டுட்டு மனசுல காதல வச்சு ஏங்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பாட்டு எப்படி ஒரு மயிலகால் வருடுது. ஏன்னா ஒரு பயணம் வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்தும். அவர் கடந்து போற ஊர்ல அவர் நடந்தது வச்சது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லலாம், இந்த பயணங்கள்லதான் அந்த தோற்ற காதல் கூட உயிர் தரும் தெரியுமா? அப்படியே ஒரு ஜன்னலோர பயணத்துல அந்த வெள்ளிய தென்றல் முகத்தை வருடும் போது என்னென்னலாமோ ஞாபகத்துக்கு வரும். இப்ப நீங்க சொன்னதும் அந்த வகைதான். ஆமா, சொல்ல வந்தது சொல்லுங்க. ஆமா, இன்னும் சொல்ல பேசாதன்னு கேட்கியாது. ஒரு பயணங்கிறதுல இப்ப நம்ம வந்து தென்காசியில இருந்து கிளம்புறோம். கிளம்பும் போகும்போது நம்ம எதோ எங்கேயோ போறோம்னு, ஆனா அந்த தென்காசிக்கு வர முடியாத சூழல்ல எவ்வளவு பேரு வந்து, ஏன்னா ஒரு மரணத்தின் காரணமாக தன்னை வளர்த்த அம்மாவின் பிரிவோ ஏதோ ஒரு இதுக்காக அவங்க வந்து பரிதவிச்சுட்டே வந்துட்டு இருப்பாங்க. இங்க இருந்து சந்தோஷமா போற ஆட்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு மனைவி பிரிந்த ஒரு ஆள் இருப்பாரு, குழந்தை பிறந்திருப்பாங்க, அவங்க ஒரு வகையோட வந்துட்டு இருப்பாங்க. இப்படி போற வார பயணிகள் ஃபுல்லாவே ஏதோ ஒரு கலவையான இதுல பயணிகள்ங்கிறது. ஆமா, நிறைய